உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நம்ம அப்பாவை இந்த தேவராஜ் அநியாயமா கொன்னுட்டான்பா. நீ அவனோட தங்கச்சியை வீட்டை விட்டு அனுப்புன கோவத்துல நம்ம அப்பாவை இவன் கொன்னுட்டான். இந்த படுபாவி. இவனை சும்மாவே விடக்கூடாது. சும்மாவே விடக்கூடாதுப்பா. அப்பா 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 மேடம் மேடம் இருங்க, பாடி யாரும் தொடக்கூடாது. ஐயோ அப்பா, கடவுளே. டேய் பாவி, அநியாயமா எங்க அப்பாவை கொன்னுட்டியேடா. விடுங்க விடுங்க மேடம், நான் கோர்ட்ல வந்து பேசிங்க, கை எடுங்க. ஆத்திரம் அடங்கும். ஒண்ணே இருங்க மேடம். இங்க பாரு, உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. ஏய், எங்கடி வந்த? எங்க வந்த? உன் அண்ணனை அனுப்பி என் அப்பாவை கொன்னுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பாக்கலான்னு வந்திருக்கியா? அண்ணா இத பாரு, அவர் முகத்தை கூட உன்னால பார்க்க முடியாது. முதல்ல இங்க போடி பாவி. நீ என் தம்பிக்கு துரோகம் பண்ணதுனால தானடி அவன் வீட்டை விட்டு அனுப்புனா உன்ன. அந்த கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு எங்க அப்பாவை அநியாயமா கொன்னுட்டியேடி. உன்னையெல்லாம் அந்த கடவுள் கூட மன்னிக்க மாட்டான். இங்க பாருங்க, உங்க அக்கா ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு பதவி கிடைக்காம போனதுக்கு நானே என் குடும்பம் தான் காரணம் நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்க சொல்றது எதையும் நம்பாதீங்க. நம்பிக்கை துரோகத்தை பத்தி நீ பேசுறியா? இத பாரு ரத்னம், இவகிட்ட எல்லாம் எதுக்கு தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க? ஊருக்காரங்க நம்மளதான் தப்பா பேசுவாங்க. அதனால இப்போதைக்கு நம்ம ஆக வேண்டியதை பார்க்கலாம். நம்ம அப்பாவை நல்லபடியா அடக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எது வேணாலும் பேசிக்கலாம். நீ நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்குதுன்னு ரொம்ப சந்தோஷப்படாத. உன்னோட எல்லா சூழ்ச்சியும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அம்பலப்படுத்தியே தீர்வ. இது மாமா மேல சத்தியம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.